இன்னைக்கு NCERT Class 10 History Chapter 1 Rise of Nationalism in Europe Part 3 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யூனிஃபிகேஷன் இன் ஜெர்மனியும் யூனிஃபிகேஷன் இன் இட்டாலியும், ஜெர்மனி எப்படி யூனிஃபை பண்ணாங்க, இட்டாலி எப்படி யூனிஃபை பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறமா யூரோப்பில் நேஷ்னலிசம் கொஞ்சம் கொஞ்சமாக டெமோக்ரஸி ரெவல்யூஷன் அப்படின்ற தாட்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சுது. நேஷ்னலிஸ்ட் அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆக ஆரம்பிச்சுது. எப்படி நம்ம கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு நம்மளால எப்போ ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று நம்ம கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணுறச்ச தான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை நிறைய லீடர்ஸ், நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை பற்றி பேசி மக்களுக்கு புரிய வச்சாங்க. இது என்னென்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனியும் இட்டாலியும் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிஃபை பண்ணாங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரியை பார்ட்டாக பிரிச்சது இல்லாமல் மொத்தமாக சேர்த்து ஜெர்மனி அப்படின்னு எல்லாரையும் ஒரே கண்ட்ரோலில் கொண்டு வர வச்சது மூலயமா இந்த நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸை அவங்க டைல்யூட் பண்ணாங்க. இப்போ யூனிஃபிகேஷன் இன் ஜெர்மனி, அதாவது ஜெர்மனியை எப்படி யூனிஃபை பண்ணாங்க. 1848 மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ் ஜெர்மனியை யுனைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்தாங்க. இப்போ இவங்க ஏன் இந்த ஐடியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, மொனார்கியால அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொனார்கினா என்ன? ராஜாவோட பையன் அடுத்த ராஜா பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதான் மொனார்கி. மொனார்கியாலையும் மிலிட்ரினாலையும் லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ், அது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஜங்கர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ், அதிகமாக நிலம் வச்சிருக்கிறவங்க, அவங்க தான் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ப்ருஷியா. அந்த ப்ருஷியாக்காரங்க தான் நாங்கள் லீடரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு லீடர்ஷிப் எடுத்துட்டு போனாங்க. அந்த டைம்ல ப்ருஷியாவோட சீஃப் மினிஸ்டர் ஓட்டோ ஃபான் பிஸ்மார்க். அந்த ஓட்டோ ஃபான் பிஸ்மார்க் தான் ஆர்கிடெக்ட், அதாவது இந்த எப்படி நம்ம ஜெர்மனியை யூனிஃபை பண்றது அப்படின்னு ஒரு பிளான் போட்ட ஒரு ஆர்கிடெக்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி செயல்படுத்தினாங்க, யார் செயல்படுத்தினாங்க? ப்ருஷியன் ஆர்மியும் ப்ருஷியன் கவர்மெண்ட்டும் தான் அதை செயல்படுத்தினாங்க. எப்படி நடந்தது? 7 வருஷத்துல மொத்தம் 3 போர் நடந்தது. யாரோட? ஆஸ்திரியா, டென்மார்க், பிரான்ஸ். நம்ம பிடிஎஃப் ஞாபகம் வச்சிருப்போம். 3 வார்ஸ் அப்படின்னா நம்ம ஏடிஎஃப் ஞாபகம் வச்சிருக்கலாம். ஆஸ்திரியா, டென்மார்க், பிரான்ஸ். எங்க முடிஞ்சது? ப்ருஷியா. ஒரு வழியா ஜெர்மனி யூனிட்டி பண்ணியாச்சு. 1871 ஜான்வரியில ப்ருஷியன் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கூட, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஓட்டோ ஃபான் பிஸ்மார்க்கும் கூட ஒரு அன்ஹீட்டட் ஹால் ஆஃப் மிரர்ஸ் இந்த பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ், அங்கே தான் எல்லாரும் மீட் பண்ணாங்க. எதுக்கு? யூனிட்டியான ஜெர்மன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு புது ஜெர்மன் எம்பையரை ப்ரொக்ளைம் பண்ண போகிறாங்க. இது தனி ஜெர்மன் எம்பையர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை யாரை ஹெட் பண்ண போகிறா அப்படின்ற தாட்டையும் இவங்க தர போகிறாங்க. யாரை ஹெட் பண்ண போறா? கேசர் வில்லியம் I ஆஃப் ப்ருஷியா. ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ப்ருஷியாவை சேர்ந்தவர் தான். நேஷன் பில்டிங் ப்ராசஸ், ஒரு கண்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முழுசா அது ஒரு நேஷன் அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக கொண்டு வர்றது தான் இந்த நேஷன் பில்டிங் ப்ராசஸ். இது ஜெர்மனியில நடந்தது. எப்படி நடந்தது, என்ன காமிச்சாங்க அப்படின்னா, என்ன வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ருஷியன் ஸ்டேட் பவர் தான் ஜெர்மனி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தாட் தான் வெளியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்துச்சு. அதான் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்ற வார்த்தை. இந்த புது ஸ்டேட் இருக்கு இல்லையா, அவங்க எதெல்லாம் டார்கெட் பண்ணாங்க, எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க? மாடர்னைசிங் த கரன்சி. அந்த ஊரோட காசு பணம் இருக்கு இல்லையா, இப்போ இந்தியாவுக்கு எப்படி ருபி இருக்கோ அதே மாதிரி அந்த ஊரோட கரன்சியை பேங்க்ஸ் அங்கே இருக்கிறது, அப்புறம் லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம்
கோர்ஸ் பற்றி எப்படிலாம் மாடர்னைஸ் பண்ணலாம், எப்படிலாம் இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்னும் ஈஸியாக்கலாம் அப்படின்றது தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இட்டாலியை எப்படி யூனிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். 19th செஞ்சுரியில் இட்டாலியை 7 ஸ்டேட்டாக பிரித்தாங்க. 7 ஸ்டேட்டாக பிரித்ததில் சார்டினியா பீட்மென்ற ஒரே ஒரு ஸ்டேட்டை மட்டும்தான் ஒரு இட்டாலியன் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. நார்த்தை ஆஸ்ட்ரியன் ஆண்டாங்க, சென்டரை போப் ஆண்டாங்க, சவுத்தர்ன் ரீஜன்ஸை பார்பன்ஸ். இது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் வந்து வார் மாதிரி தான் வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதால இந்த மூமெண்ட்டை ஒருத்தர் லீட் பண்ணுவார், தலைமை தாங்கினார். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேவர். அவரை நம்ம கவுண்ட் கேவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுண்ட் கேவர் வந்து ரெவல்யூஷனரி, அதாவது புரட்சியாளர். அவர் புரட்சியாளரும் கிடையாது, டெமோக்ரட். டெமோக்ரட் அப்படின்னா டெமோக்ரஸியை விரும்புகிற ஒருத்தர், டெமோக்ரஸிக்கு ஆதரிக்கிற ஒருத்தவர் தான் நம்ம வந்து டெமோக்ரட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் ஒரு புரட்சியாளரும் கிடையாது, ஒரு டெமோக்ரட்டும் கிடையாது. அவர் அதிகமாக ஃப்ரெஞ்ச் தான் பேசுவார், இட்டாலியனை விட. இங்கே த்ரூ டாக்ட்ஃபுல் டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் வித் ஃப்ரான்ஸ் இன்ஜினியர்டு பை கேவர். டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மியூச்சுவல்னா 2 பேருக்கு நடுவில், ஒரு ஏ ஸ்டேட் ஒரு பி ஸ்டேட் நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். மியூச்சுவலா, அதாவது 2 பேர் மேலேயும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் டிப்ளமேட்டிக் அலையன்ஸ். இந்த மியூச்சுவல் கோஆப்ரேஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் யாரோட? பிரான்ஸ். அதாவது இட்டாலிக்கும் பிரான்ஸ்க்கும் இருக்கிற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இட்டாலி சார்ந்து சொல்லணும்னா டாக்ட்ஃபுல் டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் வித் பிரான்ஸ். இதை யாரு, இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் ஐடியா யாரு கொடுத்தா, ஸ்கெட்ச் யாரு போட்டா? அதான் வந்து இன்ஜினியர்டு பை கேவர். கவுண்ட் கேவர் தான் வந்து இதை வந்து இன்ஜினியர் பண்ணாரு, அதாவது இதை வந்து கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு பிளான் போட்டாரு. இந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால சார்டினியா பீட்மெண்ட் ஸ்டேட் வந்து ஆஸ்ட்ரியன் ஃபோர்ஸஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணாங்க. எப்போ? 1859ல். அந்த ட்ரூப்ஸ், அதாவது அந்த சேனைகள் இருக்கு இல்லையா, அந்த சேனைகள் வந்து குசிப்பி கரிபால்டி அப்படின்னு ஒருத்தவர் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டார். ஓகேவா? நிறைய சேனைகள் குசிப்பி கரிபால்டியோட லீடர்ஷிப்ல இன்னும் சேர்ந்தாங்க. ஸோ இப்போ 1860ல் அவங்க சவுத் இட்டாலிக்கும் கிங்டம் ஆஃப் டூ சிசிலிஸ்க்கும் மார்ச் பண்ணி லோக்கல் பெசன்ட்டோட சப்போர்ட் கிடைச்சாது. ஏன் லோக்கல் பெசன்ட்டோட சப்போர்ட் கிடைச்சது? ஏன் லோக்கல் பெசன்ட்ஸ்னா யாரு? நிலமற்ற விவசாயிகள். நிலமற்றனா அவங்களுக்குன்னு சொந்தமா நிலம் இருக்காது, அவங்க வேற ஒருத்தவங்களோட நிலத்துல ஃபார்ம் பண்ணி கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்களுக்கு தினக்கூலி அப்படின்னு கிடைக்கும். இந்த பெசன்ஸோட சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது. எதுக்கு கிடைக்கணும் சப்போர்ட் அப்படின்னா டிரைவ் ஆஃப் த ஸ்பானிஷ் ரூலர்ஸ். ஸோ அங்கே ஸ்பெயின் நாட்டை சேர்ந்து நிறைய ரூலர்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் விரட்டி அடிக்கிறதுக்காக தான் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க வந்து சவுத் இட்டாலிக்கும் கிங்டம் ஆஃப் டூ சிசிலிஸ்க்கும் போனாங்க. 1861ல் இட்டாலி ஃபைனலாக ஒன்றா சேர்ந்துச்சு, யுனைட் ஆயிடுச்சு. அண்ட் விக்டர் இமானுவல் 2 தான் வந்து கிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இட்டாலியன் பாப்புலேஷனுக்கு வந்து நிறைய இட்டாலியன் பீப்புளுக்கு வந்து
லிபரல் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜினா என்னன்னே தெரியாது. நமக்கு தெரியுமா லிபரல் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜினா என்ன? முதல்ல லிபரல் நேஷனலிசம்னா என்ன? நேஷனலிசம்னா நம்ம கண்ட்ரி தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. அது எப்படி வேணா ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த லிபரல் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜினா எங்க கண்ட்ரி பெஸ்ட் அப்படின்னு வாய் வார்த்தையால சொல்லாமலோ இல்ல வயலன்ஸ்ல காட்டாமலோ ஃப்ரீடமோட நிறைய சோஷியல் வேல்யூஸோட ஈக்குவாலிட்டியோட நம்ம வாழ்ந்து ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் இந்த லிபரல் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி. ஸோ இந்த லிபரல் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியை பற்றி எப்படி நமக்கு இப்போ தெரியுதோ ஆனால் இட்டாலியன் பீப்புளுக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ கைஸ், மீதி கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சாய் லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.